அரசியல் களத்திலே தேர்தல் களத்திலே நாம் நின்று கொண்டிருந்த போது நமக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதிமுக நம்மை அப்போது கண்டுகொள்ளவில்லை. ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயஸ் தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார். தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் 8% ஓட்டு வாங்கி காட்டிய பிறகுதான் அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் அப்படி தனித்து போட்டியிடவில்லை. எத்தனை சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தவில்லை. தமிழ்நாடு முழுக்க நாம் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. ஆனாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009 விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தார். 2 நாடாளுமன்ற தொகுதி என்பது 12 சட்டமன்ற தொகுதிகள். இதெல்லாம் சாதாரணமான ஒரு முடிவு அல்ல. இதுவெல்லாம் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்கிற வாய்ப்பு கிடையாது. எல்லோரும் தனித்து நின்று சொந்த காலில் நின்று குட்டிக்கரணம் போட்டு சாதித்து காட்டிய பிறகுதான் இந்த 20-30 ஆண்டுகளிலே கூட்டணியிலேயே சேர முடிந்தது. அதிமுகவுடைய கூட்டணியில் சேர முடிந்தது. விடுதலை சிறுத்தைகள் 1% ஓட்டா 2% ஓட்டா எதையுமே நிரூபிக்கவில்லை. ஆனால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளை தந்தவர் முத்தமிழறிஞர். அது மட்டுமில்லாமல் நாங்கள் தனிச்சின்னத்திலே நின்று அங்கீகாரம் பெற விரும்புகிறோம் என்ற போதும் அதற்கும் வாழ்த்து சொன்னவர். ஸ்டார் சின்னத்திலே 2009 நாம் போட்டியிட்டோம். 2 பேரும் நீங்கள் நாடாளுமன்றத்திலே சேரலாம். கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ரவிக்குமார் அவர்கள் என்ன செய்கிறார், ஏது செய்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்கள் எந்த குறுக்கீடும் செய்ததில்லை, தலையீடும் செய்ததில்லை. நீ உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெற்றவர் தானே என்று எந்த கட்டுப்பாட்டையும் குறுக்கீட்டையும் செய்ததில்லை. சுதந்திரமாக அவர் செயல்பட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் 6 தொகுதிகளை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்கியது. 6 தொகுதியிலும் நாம் பானை சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த 6 தொகுதிகளிலே இன்றைக்கு 4 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தோழர் சிந்தனை செல்வன் காட்டுமன்னார்குடியிலே வெற்றி பெற்றார். கட்சியின் பொதுச் செயலாளர். அவரை தொடர்ந்து நம்முடைய SS பாலாஜி திருப்போரூர் பொது தொகுதி வன்னிய பெருங்குடி மக்கள் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்படி விக்கிரவாண்டியிலே வன்னியர் சமூகமும் ஆதிராவிட சமூகமும் அடர்த்தியாக வசிக்கிறார்களோ அதை போல் திருப்போரூர் தொகுதியிலே வன்னியர் சமூகமும் ஆதிராவிடர் சமூகமும் அடர்த்தியாக வசிக்கக்கூடிய ஒரு தொகுதி. வெற்றி பெற முடியுமா? திமுக காரர்கள் ஒத்துழைப்பார்களா? வேலை செய்வார்களா? திமுக ஓட்டு உங்களுக்கு பரிமாற்றம் ஆகுமா என்றெல்லாம் விவாதங்களிலே பேசினார்கள். ஆனால் திருப்போரூர் தொகுதியிலே தம்பி SS பாலாஜி அவர்கள் மாபெரும் வெற்றியை பெற்றார். பானை சின்னத்திலே வெற்றியை பெற்றார். வரலாறு திருத்தி எழுதப்பட்டது. அந்த தொகுதியிலே விடுதலை சிறுத்தைகளால் வெற்றி பெற முடியாது. தலித்துகளின் வாக்குகளை விலைக்கு வாங்கி விடுவார்கள். பிற சமூகத்தின் வாக்குகள் திருமாவளவனுக்காக விழாது. அவர் வெற்றி பெற வாய்ப்பில்லை. பாலாஜி தோற்று போவார் என்றுதான் பலரும் சொன்னார்கள். ஆனால் திமுக தலைவர்கள், திமுக தொண்டர்கள் கடுமையாக பாடுபட்டு வாக்குகளை சேகரித்து பாலாஜியை வெற்றி பெற வைத்தார்கள் என்பது வரலாறு என்று முழங்க முடிகிறது. ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுகிறவர்களுக்கு மத்தியிலே ஜெய் டெமோக்ரசி, ஜனநாயகம் வெல்க, ஜனநாயகம் வெல்க, அரசமைப்பு சட்டம் என்று நாங்கள் முழங்க முடிந்தது என்று சொன்னால் அதற்கான அரிய வாய்ப்பை நமக்கு வழங்கியது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறது. மாதம் ஒரு முறையாவது ராகுல் காந்தி அவர்களோடும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களோடும் அமர்ந்து பேசுகிற, சோனியா காந்தி அம்மையாரோடு அமர்ந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கிடைத்திருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாம் அங்கம் வகிப்பதன் மூலம் கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. ஆகவேதான் நான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். இந்த உறவை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வந்திருக்கிறேன். வெறும் தேர்தல் அரசியலுக்காக, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக தேர்தல் நேரத்தில் மட்டும் நட்பு பாராட்டிவிட்டு பிறகு போய் வாய்க்கு வந்ததை பேசி உறவை சிதைக்கிற
ஒரு அணுகுமுறை விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையாது. எல்லாவற்றிலும் ஒரு நேர்மை வேண்டும். எல்லாவற்றிலும் அந்த நேர்மையான அணுகுமுறையின் மூலம்தான் நாம் நினைப்பதை அடைய முடியும், வெற்றியை ஈட்ட முடியும். அந்த வகையில்தான் ஆதாயம் கருதி அரசியல் செய்யாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு நாம் அரசியல் செய்கிறோம். அந்த அடிப்படையிலே திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்குமான உறவு ஒரு நல்லிணக்கமான உறவாக தொடர்கிறது, நீடிக்கிறது. அந்த உறவு மேலும் வலுப்பெறக்கூடிய வகையிலேதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அமைந்திருக்கின்றன.